அனைவருக்கும் வணக்கம். அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் இருந்த 242 பேர் மற்றும் தரையில் இருந்த 33 பேர் என மொத்தம் 275 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து நடந்து 12 நாட்களுக்கு மேலாகியும் அதற்கான உண்மையான காரணம் இன்னும் வெளிவராமல் இருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இறந்து போன 275 பேருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய இரங்கலை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு கடந்த 12ஆம் தேதி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது. அந்த விமானத்தில் பயணம் செய்த 241 பயணிகளும் விபத்து நிகழ்ந்த பகுதியில் இருந்த 33 பேரும் உயிரிழந்தனர். விமானம் விபத்துக்குள்ளான காரணம் குறித்து தீவிர விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த விமானத்தின் கருப்பு பெட்டியின் ஒரு பகுதியான விமானத்தின் பரப்பு உயரம், வேகம், இயந்திர செயல்பாடு உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்யும் விமான தரவு பதிவு கருவியான FTR 13ஆம் தேதி மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கருப்பு பெட்டியின் மற்றொரு பகுதியான விமானி அறையின் உரையாடல்களை பதிவு செய்யும் குரல் பதிவு கருவி CVR மீட்பு குழுவினரால் தேடப்பட்டு 2 தினங்களுக்கு முன்புதான் மீட்கப்பட்டது. கருப்பு பெட்டியின் முழுமையான பாகங்களும் கிடைத்திருப்பதால் விபத்துக்கான காரணங்களை முழுமையாக கண்டறிய முடியும் எனவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். விமானத்தின் கருப்பு பெட்டி என்று அழைக்கப்படும் விமான தரவு பதிவு மற்றும் காக்பிட் குரல் பதிவு CVR ஆகியவை பிரகாசமான ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். விபத்தின் போது ஏற்படும் அதிர்ச்சிகளை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு விமானத்தின் வால் பகுதியில் பொருத்தப்பட்டும் இருக்கும். ஏனென்றால் விபத்தின் போது வால் பகுதி குறைந்த தாக்கத்தையே சந்திக்கும். இருப்பினும் விபத்தின் போது ஏற்படும் அதிர்வுகள் மற்றும் தீ விபத்துகளால் கருப்பு பெட்டிக்கு சேதம் ஏற்படுவதும் வழக்கம்தான். விமான விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விமானத்தின் கருப்பு பெட்டியில் உள்ள தரவுகள் முக்கியமானவை. விமான தரவு பதிவு விமானத்தின் வேகம், உயரம், நேரம் போன்ற பல தொழில்நுட்ப அளவுகள் பற்றிய தகவல்களை வழங்கும். காக்பிட் குரல் பதிவில் விமான உரையாடல்கள், எச்சரிக்கைகள் உள்ளிட்ட காக்பிட் பதிவான ஆடியோ பதிவுகளும் இருக்கும். சேதமடைந்த கருப்பு பெட்டியிலிருந்து தரவை பிரித்தெடுக்கும் பணி 2 நாட்கள் முதல் பல மாதங்கள் வரை ஆகலாம். பதிவு கருவி சேதமடைந்துள்ளதால் டேட்டா இழப்பும் ஏற்படாமல் இருக்க உள்ளே இருக்கும் மெமரி கார்டை கவனமாக அகற்ற வேண்டும். மேலும் மின்னணு சர்க்கியூட்டும் சேதமடைந்துள்ளதா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் ஒருவர் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாமல் அதிகாரிகளும் திணறி வந்தனர். கருப்பு பெட்டி சேதமடைந்தது, இந்தியாவில் அதை ஆய்வு செய்யும் மையங்கள் போதுமான வசதிகள் இல்லாமல் இருப்பது, கருப்பு பெட்டியை வெளிநாட்டிற்கு அனுப்புவதில் ஏற்படும் தாமதங்கள் போன்ற காரணங்களால் விபத்து பற்றிய உண்மை வெளிவர தாமதமானது. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து விபத்தில் சேதமடைந்த விமானத்தின் கருப்பு பெட்டியை அமெரிக்காவிற்கு அனுப்ப இந்தியா திட்டமிட்டது. விமான விபத்துக்கு பிறகு ஏற்பட்ட தீ விபத்தில் கருப்பு பெட்டி பதிவு கருவியானது வெளிப்புறத்தில் பலத்த சேதமடைந்ததால் இந்தியாவில் தரவுகளை பிரித்தெடுப்பது கடினமாக உள்ளது என அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். சர்வதேச விதிகளின்படி விபத்து நடந்த நாட்டின் விசாரணை அமைப்பான விமான விபத்து புலனாய்வு பணியகம் AAIB இந்த விபத்து குறித்து விசாரிக்க வேண்டும். அமெரிக்காவின் வாஷிங்டனை சேர்ந்த தேசிய பாதுகாப்பு போக்குவரத்து வாரியத்தின் நேஷனல் சேஃப்டி டிரான்ஸ்போர்ட் போர்டு ஆய்வகத்திலிருந்து டிஜிட்டல் விமான தரவு சோதனை செய்யப்படும். இந்த தரவு பதிவிலிருந்து டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் பெறப்பட்டு தரவுகள் இந்திய விமான விபத்து புலனாய்வு பணியகத்துடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விமான விபத்து புலனாய்வு பணியகத்தின் அதிகாரி ஒருவர் கூறுகையில், விமான விபத்து புலனாய்வு பணியகம் டெல்லியில் தலைமையகத்தில் ஆய்வகத்தை அமைத்திருந்தாலும் பலத்த சேதமடைந்த பதிவு கருவிகளிலிருந்து தரவுகளை பிரித்தெடுக்கும் அளவிற்கு இன்னும் முழுமையாக தயாரிக்கப்படவில்லை. இந்திய அதிகாரிகளின் மேற்பார்வையில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு போக்குவரத்து வாரியத்தின் குழு கருப்பு பெட்டியை தங்களுடைய ஆய்வகத்துக்கு எடுத்துச் செல்லும் என்றார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் 53 பேர் பிரிட்டன் நாட்டினர் என்பதால் இங்கிலாந்தின் விமான விபத்து புலனாய்வு பிரிவும் விசாரணையில் பங்கேற்கவும் உள்ளது. விசாரணையாளர்கள் விமானத்தின் இறக்கையில் உள்ள ஃப்ளாப்ஸ் சரியாக நீட்டப்பட்டிருந்ததா, தரையிறங்கும் சக்கரம் ஏன் மேலே செல்லவில்லை என்பது போன்ற பல்வேறு கோணங்களிலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மின்னணு கோளாறு அல்லது எரிபொருள் கலப்பட காரணமாக இயந்திரங்கள் செயலிழந்தனவா என்ற குறித்தும் ஆராயப்படுகிறது. நவீன விமானங்களில் முக்கியமான பாகங்கள் அல்லது அமைப்புகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை இருக்கும்.
இதனால் ஒரு பாகம் செயலிழந்தாலும் மற்றொன்று செயல்படும். இந்த விமானம் ஒரே ஒரு என்ஜினுடன் 345 நிமிடங்கள் வரை பறக்கும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்க 2 என்ஜினும் பழுதானதா என்றும் விசாரணையும் செய்யப்படுகிறது. விபத்துக்குள்ளாகும் முன் விமானியால் அனுப்பப்பட்ட அவசரகால அழைப்பு மட்டுமே பதிவாகியுள்ளது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு பதிலளிக்கவில்லை என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் செயலாளரான சமீர் குமாரும் தெரிவித்திருந்தார். விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு தரவுகள் பிரித்தெடுக்கப்பட்டு விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே விபத்துக்கான காரணம் முழுமையாக தெரியவரும் என்றும் கூறியிருந்தனர். இந்த நிலையில்தான் கருப்பு பெட்டியை ஆய்வுக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டதாக வெளியான தகவலை மறுத்து மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சரான ராம் மோகன் நாயுடு இந்தியாவிலேயே ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் கூறியது என்னவென்றால், கருப்பு பெட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டதாக வெளியான தகவல்கள் வெறும் வதந்திகளை எனவும் கருப்பு பெட்டி இந்தியாவில்தான் உள்ளது எனவும் தற்போது விமான விபத்து விசாரணை பிரிவால் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது எனவும் கூறியிருக்கிறார். விமான விபத்துகள் விசாரணை ஆணையத்திலேயே விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியும் ஆய்வு செய்யப்படும். விசாரணை இந்திய அதிகார வரம்பிற்குள் உறுதியாக உள்ளது எனவும் கருப்பு பெட்டி தரவுகளை மீட்பது மிகவும் தொழில்நுட்ப ரீதியான விஷயம் எனவும் AAIB எனப்படும் விமான விபத்து விசாரணை முகமை ஆய்வு மற்றும் விசாரணை நடத்தி முடித்த பிறகு விபத்திற்கான காரணம் தெரியவரும் என்றும் அவர் கூறினார். விபத்துக்குள்ளான விமானத்தில் மொத்தம் 242 பேர் இருந்தனர். இந்த கோர விபத்தில் 241 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் மட்டும் காயங்களுடன் உயிர் பிழைத்தார். மேலும் விபத்துக்குள்ளான விமானமானது மெக்னானி நகர் பகுதியிலுள்ள மருத்துவக் கல்லூரி விடுதியின் மீது விழுந்து வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தின் போது அந்த இடத்தில் இருந்த 29 பேரும் உயிரிழந்தனர். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கையானது மேலும் அதிகரித்தது. இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் உடல்கள் பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ எரிந்து காணப்பட்டதால் அவர்களை அடையாளம் கண்டு உடல்களை உறவினரிடம் ஒப்படைப்பதில் சிக்கலும் ஏற்பட்டது. இதையடுத்து உடல்களை அடையாளம் காண்பதற்காக விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடமிருந்து DNA மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டன. இந்த DNA மாதிரிகள் மூலம் உயிரிழந்த நபர்களின் அடையாளமும் கண்டறியப்பட்டு அவரது உறவினர்களிடம் உடல்கள் தற்போது ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான பணிகளை குஜராத் சுகாதாரத்துறை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஏர் இந்தியாவின் வருகை பதிவேடு, பணி பதிவேடு, செயல்பாட்டு அறிக்கை உள்ளிட்டவர்களை ஆய்வு செய்ததில் அதில் பல விதிமீறல்கள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 3 அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மத்திய அரசின் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டும் இருக்கிறது. அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த அந்த அறிக்கையையும் 10 நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் ஏர் இந்தியாவுக்கு TGCA எனப்படும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கடந்த மாதம் 16, 17 தேதிகளில் பெங்களூருவிலிருந்து லண்டனுக்கு இயக்கப்பட்ட 2 விமானங்களில் விமானிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலான நேரம் விமானத்தை இயக்க வைக்கப்பட்டிருப்பதாக DGCA குற்றம் சாட்டியும் உள்ளது. இது தொடர்பாகவும் விளக்கம் கேட்டு ஏர் இந்தியாவுக்கு DGCA நோட்டீஸும் அனுப்பியுள்ளது. எதிர்காலத்தில் இது போன்ற விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் அபராதமோ அல்லது உரிமம் ரத்து ஆகிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதுடன் விமான இயக்கத்திற்கான அனுமதியே ரத்து செய்யப்படும் எனவும் DGCA தற்போது கடுமையாக எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.